ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த ஆண்டின் கடைசி நாட்களுக்குள்ளாய் நம் ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார். எனக்கு அருமையானவர்களே, இதுவரை இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அருள்நாதர் இயேசு நாம் தியானிக்கும்படியாய் கொடுத்த வார்த்தை விடுதலை பயணத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை. யாத்திராமத்தின் புத்தகம் 3:9. அழுகுரல் எட்டினது. கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருந்த இஸ்ராயலின் ஜனங்களின் கண்ணீர் துளிகள் அவருக்கு எட்டினது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, பூமியிலே அவருடைய பாதத்திலே வானம் என சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னாரே, அந்த பாதத்திலே நாம் வடிக்கின்ற கண்ணீருக்கு தேவன் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை பதில் வரவில்லை என்று சொல்லி கண்ணீர் வடித்து அங்கலாய்த்து நிற்கின்றீர்களோ, நெடுநாட்கள் நான் துக்கத்தோடு, நெடுநாட்கள் நான் பாரத்தோடு, நெடுநாட்கள் நான் கண்ணீரோடு நான் கடந்து வருகிறேன். தாவீதை போல என் படுக்கை எல்லாம் கண்ணீர் துளியில் ஆயிற்று என்று சொல்லி, கூரையின் மேல் தனித்திருக்கிற குருவி போல என் ஆத்துமா தோய்ந்து போய்விட்டது என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிறோ, கண்ணீர் வடிக்காதிருங்கள். உங்கள் அழுகுரலுக்கு, உங்கள் கண்ணீருக்கு தேவன் கணக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் துருத்தியில் கணக்கு வைத்திருக்கிறார். அவர் அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்காக மீதியான் தேசத்திலே ஒரு மோசையிடத்தில் பேசினார். உங்களுக்கும் உதவிகளை கட்டளையிட அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த காரியத்திலே நான் கடந்து போக முடியவில்லை. பார்வோன் போல பெரிய ஒரு கடினமான ஒரு பகுதியிலே நான் சிக்கியிருக்கிறேன். இதிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை என்று சொல்லி கதறுகின்றீர்களோ, கண்ணீரை எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வடித்து பாருங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நீ படுகிற பாடு, நீங்கள் வடிக்கிற கண்ணீர், நீங்கள் இருக்கிற சூழ்நிலை ஒருவேளை உங்கள் சொந்தங்களுக்கு, உறவுகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். உலகத்தின் இரட்சகருக்கு நிச்சயமாக தெரியும். அவரே உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர். இந்த ஜனங்களிடத்தில் வந்து அவர் சொல்லவில்லை, உங்கள் கண்ணீருக்கு நான் ஒரு மோசையை அனுப்ப போகிறேன். இந்த கண்ணீர் பரலோகத்துக்கு எட்டின போது தெய்வம் இறங்கி வந்தா. எங்கே தெய்வம் இறங்கி வந்தா? ஒரு மோசை இடத்துல பேச, ஒரு மோசையை அழைத்து அனுப்புகிறார். அவர் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை இன்றைக்கு அனுப்புகிறார். அவர் உங்கள் கண்ணீருக்கு ஒரு விடுதலை அனுப்புகிறார். அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவரே கேளுங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு என் அழுகுரலுக்கு பதில் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இஸ்ரேல் ஜனங்கள் அழுகின்ற அழுகுரல் எதற்காக? பார்வோன் அடிமைப்படுத்தி அவர்களுக்கு இழைக்கும் பெரிய கொடுமைகளை நான் கண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவர்கள் கொடூரமான அந்த கொடுமைகளால் வாதிக்கப்பட்ட போது ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். என்னால் தாங்க முடியவில்லை, என்னால் கடந்து வர முடியவில்லை, என் பாடுகள் பிரச்சனைகள் பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி கதறி நீங்கள் ஜெபித்தீர்கள் அல்லவா? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அதிலிருந்து பதிலை கொடுக்க போகிறார். இன்றைக்கு அந்த விடுதலை கொடுக்க ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். குமாரனாகிய இயேசு விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆகுவீர்கள். சத்தியத்தை அறிந்து அவருக்கு முன்னதால் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களின் கண்ணீருக்கு ஒரு மோசையை அனுப்பினது போல எனக்கும் ஒரு அற்புதங்களை அனுப்பும் என்று சொல்லி பரலோகத்தை நோக்கி பாருங்கள். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையப் போகிறது. இன்றைக்கே விடுதலை வரப்போகிறது. அருள்நாதர் இயேசு பரலோகத்திலிருந்து பதிலை உங்கள் குடியிருப்புகளாய், உங்களுக்குள்ளாய், உங்கள் கையின் பிரயாசங்களுக்குள்ளாய், உங்கள் சந்ததிகளுக்குள்ளாய், உங்களுடைய குடியிருப்புகளாய் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எந்த காரியத்திலே கதறி கண்ணீர் வெடித்தீர்களோ அந்த காரியத்திற்கு இன்றைக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம். இன்றைக்கும் கண்ணீரோடு, அப்பா, நான் கடந்து வர முடியாதபடி வேதனையோடு சிக்கி நிற்கிறேன். இந்த கடன் பாரத்திலிருந்து விடுதலையாக்கும் என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு தகப்பனே, பரத்திலிருந்து பதில் அனுப்போம். அவள் கண்ணீரை கண்டிருக்கிற அளவா, அழுகுரலை கேட்டிருக்கிற அளவா, அன்றைக்கு ஒரு மோசை எழும்ப பண்ணினது போல இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை எழும்ப பண்ணுவீராக.
அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.